சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு தகவல் அப்படின்னு சொன்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜாதகப்படி பெயர் அமையாவிட்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அவருக்கு நேரடியா பதில் சொல்லணும்னா, ஒன்னும் செய்ய வேண்டாம். உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்கள். கண்டிப்பாக அதற்குரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இது என்ன ஜாதகப்படி பெயரு? ஜாதகப்படிதான் பெயர் வைக்கணும் அப்படிங்கிற ரூல்லாம் எதுவுமே கிடையாது. நல்ல பெயராக வைக்க வேண்டும். நம்முடைய அந்த ஓல்டு ட்ரெடிஷனை நம்ம விட்டுருவோம் இல்லையா? இந்த பழைய காலத்துல பார்த்தோம்னா, தாத்தா பேரு, பாட்டி பேரு, எங்க கொள்ளு தாத்தா பேரு, எள்ளு தாத்தா பேருன்னு சொல்லி இந்த பரம்பரையில் இருப்பவருடைய பெயரையே வச்சுட்டு இருப்பா. அப்படி பெயரை வைக்கும் பொழுது நம்முடைய பரம்பரையிலே உள்ளவர்களுடைய பெயர் மறக்காமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தானே. ஆனா இன்னைக்கு என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, அதெல்லாம் ஓல்டு, அப்படிலாம் பேர் வைக்க கூடாது. ராமசாமின்னு பேர் வச்சா அதை ஏதோ ரொம்ப ஒரு குறைவான ஒரு விஷயமாக பார்க்கிறார்கள். அதே நேரத்திலே சஞ்சய் ராமசாமின்னு வச்சா அது ஒரு கேரக்டர், அது சினிமால ஒரு சூப்பர் கேரக்டர்னு சொல்லிட்டு அதை ரொம்ப பெருசா எடுத்துக்கிறார். அதையே வெறும ராமசாமின்னு வையின்னு சொன்னா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. நம்ம நிறைய எவ்வளவு தப்பு பண்றோங்கிறத பாருங்களேன். பேர்ல என்ன இருக்கு? அதாவது பேர்ல தான் எல்லாமே இருக்கு. இந்த நேமாலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய பெயராக இருக்க வேண்டும். அதனை விடுத்துட்டு இந்த நெகட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய பேர்லாம் வைக்கவே கூடாது. ஸ்டைல்னு நினைச்சிட்டு ஏதோ வாயில நுழையாத பேர்லாம் வைக்கிறார். அது என்ன அர்த்தம்னே தெரியல. நிறைய பேர் பார்த்தோம்னா அனர்த்தமாக, அதாவது பொருளற்றதாகவும் இருக்கிறது. இது போக எதிர்மறையான பொருளை தரக்கூடிய பேர்லாம் வைக்கிறார். ஒரு சில பேர் நிஷான்னு பேர் வைக்கிறார். நிஷான்னு சொன்னா இருட்டுன்னு அர்த்தம். யாராவது இருட்டுன்னு பேர் வைப்பாளா? ஒளின்னு தானே பேர் வைக்கணும். இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த பேருக்கான அர்த்தம் என்னங்கிறத பாத்துக்க வேண்டியது. இங்க எல்லாரும் என்ன தெரியுமா பண்றா? குழந்தை பிறந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த பேரண்ட்ஸ் பண்ற விஷயம், அதுவும் இக்கால ஜெனரேஷன் இருக்காளே, உடனே கூகுள்ல போறா. கூகுள்ல போய் மேல் பேபி நேம், ஃபீமேல் பேபி நேம் எதையோ ஒண்ணு சர்ச் பண்றா. அந்த நேம்ல ஏதாவது ஸ்டைலா வாயில நுழையாத ஒரு பேரா இருக்கும். அதற்கு என்ன அர்த்தம் அவனே ஏதோ ஒண்ணு கற்பனையில போட்டு வச்சிருப்பான். அதாவது மேன்மை பொருந்தியவள், பெருமை கொண்டவள், அப்படி இப்படின்னு ஏதேதோ ஒண்ணு போட்டு வச்சிருப்பான். அந்த பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கா. அந்த தாத்தா பாட்டிக்கெல்லாம் அந்த குழந்தைக்கு பேர் சொல்லி கூப்பிடவே முடியல, வாயிலேயே நுழையில. வாய் சுழுக்கும் பெயர்களை போய் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் இல்லாம நம்முடைய ட்ரெடிஷனல் நேம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? மீனாட்சி, காமாட்சி, நீலாயுதாட்சின்னு எத்தனையோ அம்பாள் பேர்லாம் இருக்கு. அதே மாதிரி பரமேஸ்வரனுடைய பேர் இருக்கு, மகாவிஷ்ணுடைய பேர் இருக்கு. தினமும் சொல்லிட்டே இருக்குமே, அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்லாம் பேர் இருக்கு இல்லையா? ஏன் கோவிந்தன்னு பேர் வச்சா என்ன? நல்ல பெயர் தானே. கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னது தவறான ஒரு அர்த்தத்தை இவர்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிலாம் இல்லையே. தினமும், அதாவது அந்த இறைவனினுடைய பெயரை வைக்கும் பொழுது அந்த குழந்தைய டெய்லி பேர் சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? அந்த சாக்கிலையாவது நம்ம இறைவனினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போமே. ஒரு மணிகண்டன்னு பேர் வைக்கும் பொழுது, ஒரு ஐயப்பான்னு பேர் வைக்கும் பொழுது, ஐயப்பா இங்க வாப்பா அப்படின்னு சொன்னா அந்த ஐயனே வந்துருவான்ல. இந்த மாதிரிதான் பேரை வைக்கணுமே தவிர, அல்லது நம்முடைய முன்னோர்களுடைய பெயரை வைக்கணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப கூகுள்ல போய் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு அவல் நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. அதுக்குத்தான் அந்த நாள்ல என்ன பண்ணுவான்னு சொன்னா, குழந்தை பிறந்த உடனேயே ஆத்து வாத்தியார்னு சொல்றா இல்லையா? அதாவது அந்தந்த குடும்பத்திற்கு என்று சாஸ்திரிகள் வைத்திருப்பார்கள், அல்லது வீட்டு புரோகிதர் என்பவர் இருப்பார், அல்லது அந்தந்த ஊரிலே பஞ்சாங்க ஐயர் அப்படிங்கிறவர் இருப்பார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு பேரன் பிறந்திருக்கான், இல்ல எனக்கு புள்ள பிறந்திருக்கான், எனக்கு பேத்தி பிறந்திருக்கு, எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு, குழந்தைக்கு பேர் வச்சு கொடுங்க, பேர்ல என்ன எழுத்துல பேர் ஆரம்பிக்கணுங்கிறதுலாம் ஒரு நட்சத்திரப்படி எழுதி தருவார். நட்சத்திரப்படி இந்த பேர்ல ஆரம்பிச்சா நல்லது, இந்த மாதிரி பேர் வையு உன் குடும்பத்திலே. ஏன்னா நம்முடைய குடும்ப நலனை முற்றிலும் அறிந்தவராகத்தான் அந்த குடும்ப புரோகிதருங்கிறவர் இருப்பார் இல்லையா? அவர் சொல்லுவார், உங்க தாத்தாவுடைய பேர் இதுப்பா, உங்க பாட்டியோட பேர் இது, உங்க பாட்டி அப்படி ஆட்சி பண்ண அந்த வீட்டை, அவ பேரை வையி, உன் குழந்தை ரொம்ப நன்னா வருவா, உச்சபலத்தோட இருப்பாங்கிற மாதிரிலாம் நம்ம குடும்ப வரலாறை தெரிந்த நம்முடைய புரோகிதர்கள் சொல்லிடுவாங்க தானே. ஆக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, கூகுள்ல தேடுறதை விட குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது ஆத்து வாத்தியார்கிட்ட போய் கேட்டு வைக்க வேண்டியது. அது ஒரு வடமொழி பெயராக இருந்தால் அதற்குரிய பொருள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது. இன்னைக்கு ரொம்ப ஸ்டைல் அப்படிங்கிற பேர்ல ஏதோ இஷ்யூ புஷ்ன்னு நிறைய அது வடமொழி எழுத்து அப்படிங்கிற மாதிரி, அது வடமொழின்னு சொல்லி ஒரு மாதிரி வெறுப்பாக சொன்னாலும் கூட இவர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, அது ஸ்டைலிஷான நேம் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் ஏதேதோ பெயரை சொல்லி எல்லாம் கூப்பிடுறார். அது அனர்த்தத்தை தருவதோடு எதிர்மறையான பலன்களையும் அந்த குழந்தைகளுக்கு விளைவித்து விடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த பேரானது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய பேராக இருக்கணும்.
அந்த பேரை சொல்லி அழைக்கும் பொழுதே அந்த வீட்டிலேயே அந்த நேர்மறையான சிந்தனைகள் என்பது வளர்ந்திருக்க வேண்டும். அதுபோல பேராகத்தான் வைக்கணுமே தவிர இப்படித்தான் பேர் வைக்கணும், ஜாதகப்படிதான் பேர் வைக்கணுங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன்.